ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஊரு டெக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இந்தியாவில் மோட்டரோலா தரப்புலேருந்து 2 மொபைல் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா, மோட்டரோலா H20 ஃபியூசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோட்டரோலா H20. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5G பேஸ்டான மொபைல் தான். ஸோ நிறைய பேர் எல்லா கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைல் லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம மோட்டரோலா தரப்புலேருந்து 2 மொபைல் இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான 2 மொபைலும். ஸோ அவங்க அஃபீஷியல் வெப்சைட்லேயே அவங்க எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா மோட்டரோலா தரப்புலேருந்து ஒரு 21.5K அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் 5G மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோலா H20 ஃபியூசன். மொத்தம் 2 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று 20 ஃபியூசன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெறும் 20 தான். அதோட மோட்டரோலா H20 தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மோட்டரோலா H20 ஃபியூசனை பற்றி பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் இருக்குது. அதாவது 6GB + 128, அதேமாதிரி 8GB + 128. ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ் மட்டும்தான் வித்தியாசம். ஸோ நீங்கள் பெட்ரு 8GBக்கு போகிறது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி 108 MP குவாட் ஃபங்க்ஷன் கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அல்ட்ரா ஒயிட் ப்ளஸ் மேக்ரோ ஆங்கிள் அந்த கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிக்காக அதில் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 108 MP ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ஆங்கிள் ப்ளஸ் மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க, டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட் எடுத்துக்கலாம். நீங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் க்ளோஸாக போய் கூட நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செல்ஃபி கேமரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32 MB செல்ஃபி கேமரா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸோ டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அமோல்டட் டிஸ்பிளே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி அமோல்டட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மோட்டரோலாவில் HD+ தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு டிசப்பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ இது ஒரு 21,500 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் தந்தாகணும். அதே தான் அவங்களும் தந்திருக்காங்க. ஸோ இதோட ரெஃப்ரெஷ் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 Hz இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், கேம் விளையாடவும் சரி, விஷுவல் பார்க்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDR10+ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ப்ராசஸர் இதில் மெயினாக ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 800U 5G ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர் தான். இதோட ஸ்பீடு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2.4 GHz தான் GHz சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G சப்போர்ட் பண்ணுற சிப் கொண்ட ப்ராசஸர். ஸோ அதே அவங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட் மேலே அவங்க மீடியாடெக் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேட்ரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. தாராளமாக உங்களுக்கு ஒரு நாள் சார்ஜ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ இது சார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க டர்போ பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 30 வாட் சார்ஜிங்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கனால கொஞ்சம் பரவாயில்லைன்னே சொல்லலாம். 30 வாட். இதோட பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ஃபியூச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திங்க் சீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கான சாஃப்ட்வேருக்கும் சரி ஹார்ட்வேருக்கும் சரி ஒரு செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்னே சொல்லலாம். அதாவது ஒரு மால்வேர் சீக்கிரமாக உங்கள் டிவைஸில் வராத மாதிரி அது ஒரு ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் உங்களுக்கு மோட்டரோலா தருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11 வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆடியோ ஜாக் சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 mm தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது உங்களுக்கு ஆடியோ ஜாக். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட குயிக்ஸ் அதே மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 11, இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 GB. நீங்கள் 1 TB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு போட்டு எக்ஸ்பேண்டபிள் பண்ணியிருக்காங்க. சென்சார் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆம்பியன்ட் லைட், அக்சலரோமீட்டர், கைரோஸ்கோப், மேக்னோமீட்டர் சென்சார் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 800U தான் கொடுத்துருக்காங்க. மெமரி பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் இருக்குது. 6GB 8GB மெமரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பவர் பட்டன் அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரும் கொடுத்துருக்காங்க. இது இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா சாம்சங் இதெல்லாம் அதில் வர மாதிரியே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டரின்னு எடுத்திங்கன்னா 5000 mAh பேட்டரி. சார்ஜிங் ஒரு டர்போ பவர் சார்ஜிங் 30 வாட்க்கான சார்ஜ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் கொண்ட டிஸ்பிளே தான். ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசொல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே. ஸோ இதோட டிஸ்பிளே டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா OLED கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல இதுனே சொல்லலாம்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒயிட் கலர் மாதிரி, அதே மாதிரி இன்னொன்று வந்து கிரே கலர் எலக்ட்ரிக் கிராஃபைட். ஸோ அந்த கலரில் மாதிரி 2 கலரில் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கேமரா வந்து முந்தையே பார்த்த மாதிரி தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டரோலா H20 ஃபியூசன். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6GB ரேம் கொண்ட மொபைல். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 23,000. அது வந்து 8GBக்கான மொபைல். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB தான். இதோட சேல் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா August 27. ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா மோட்டரோலா H20 அது வந்து ஃபியூசன். இது வந்து ஃபியூசன் கிடையாது, அது வந்து செகண்ட் மாடல். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5G மொபைல் தான். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் வந்து ரொம்ப ப்ரீமியம் மாதிரியே அவங்க வந்து தந்திருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ உங்களுக்கு லுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி அந்த மாதிரி தான் தந்திருக்காங்க. அது கம்பேர் பண்ணும்போது பிகாஸ் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 7,000 ருபீஸ் இதில் அதிகம். ஸோ அந்த 7,000 ருபீஸ்க்கு இவங்க என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே டபுள். அதாவது டபுள்லாம் ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. HDR10+. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் HDR தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா HDR10+. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் அவங்களே இது பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 144 ஹெர்ட்ஸ் வந்து அதோட பெட்டராக தான் இருக்கும். ஸோ இது வந்து டிஸ்பிளேல வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அமோல்ட் டிஸ்பிளே தான். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 108 MP வித் 30x சூப்பர் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜூம் 30x வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெலிஃபோட்டோ கேமரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து இங்கே ஸ்பெஷலாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுலேன்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோலா H20, அதாவது 30,000 மொபைலில் வந்து ஒரு ப்ரீமியம் லுக் மொபைலில் வந்து டெலிஃபோட்டோ கேமரா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு இருக்கும், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம் வந்து ஒரு 30x வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வைஸில் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா ரெண்டுத்துலேயும் ஒரே தான் 32 MP 32 MB. ஸோ அதே தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமாக வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமென்சிட்டி, அதாவது ஒரு மீடியாடெக் டைமென்சிட்டி 800U ப்ராசஸர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட் பொறுத்து தான் இங்கே வந்து ஸ்னாப்ட்ராகன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 30K போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் வந்து வரும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 778G 5G ப்ராசஸர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராசஸரும் இது வந்து ஒரு பெட்டரான ப்ராசஸர்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி கேம் போட்டு வேணாலும் எப்படி வேணாலும் ஆடலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து அதுவும் அந்த ப்ரைஸ்க்கு வந்து அந்த ப்ரைஸ்க்கான ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா கேம் ஆடலாம். பட் கம்பேர் பண்ணும்போது 778G வந்து பெட்டர் தென் டைமென்சிட்டி 800U. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோர் ஃபியூச்சர்ஸ் வந்து அதில் சொன்ன மாதிரியே தான். அதில் வந்து திங்க் சீல்டு அதே அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து செக்யூர் பண்ணுறாங்க மொபைலில். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து Android 10 ஸ்டாக் Android 11 வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவார்ட் வின்னிங் சவுண்ட், அதாவது கெட் ப்ரொஃபஷனலி குவாலிட்டி சோனிக் பெர்ஃபார்ம் வித் டீபர் ஃபுல்லர் சவுண்ட் ஃப்ரம் வேஸ். அதாவது உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரில் வந்து சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 11, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 11, இதுலேயும் 11. இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா UEF 2.2 டர்போ ஒயிட் ஹோஸ்ட் அவேர் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்டர். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து EMMC இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து UFS வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக மாற்றிருக்காங்க. சென்சார் கம்பேர் பண்ணும்போது அதே தான். ஸோ இதில் வந்து ப்ராசஸர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா 778G. இதை சப்போர்ட் பண்ணுற கிராஃபிக்ஸ் வந்து Adreno 642L GPU வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரேம் டைப் பார்த்தீங்கன்னா இந்த 30,000 ஒரே ஒரு ரேம் டைப் தான் கொடுத்துருக்காங்க. 8GB DDR4 ரேம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து அதில் வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து 4,000 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குன்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வர மொபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,000 எல்லாமே எந்த மொபைலுமே வரதில்லை. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே 5,000 தான் எதிர்பார்ப்பாங்க. பட் இதில் வந்து 4,000 கொடுத்துருவாங்க. 4,000 வந்து உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டே வந்து கண்டிப்பாக வந்துடும். ஆனால் பட் வந்து இப்போத்தி எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 தான். அதே மாதிரி சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வாட் டர்போ சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே வந்து ரெண்டுமே ஒரே டிஸ்பிளே தான் 6.7. பட் இதில் யூஸ் பண்ணியிருக்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே. அதாவது அதை விட இதில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டச் லேட்டன்சி வந்து அவங்க வந்து 576 ஹெர்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் ஒரே கலர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்து அதில் வந்து கிராஃபைட் அந்த ப்ரௌன் கலர் மாதிரி வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைலுக்கு ஃபைனலாக என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வைஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸரும் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கனாலும் இதில் வந்து யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட 5G பேண்ட். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறுது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா நம்ம 2 மொபைலை பற்றி ஓவராலாக பார்த்தாச்சு. இது வந்து என்றைக்கு சேல் அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோட்டரோலா ஏஜ் 20 அது வந்து என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 24 அதாவது ஆகஸ்ட் 24 ஃப்ளிப்கார்ட்டில் மதியம் 12 மணிக்கு சேல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஒரே ப்ரைஸ் வந்து 30K தான். ஸோ இதில் 2 மாடல் ஒரு மாடல் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரே மாடல் தான். அது வந்து 30K. இதுவே வந்து உங்களுக்கு மோட்டரோலா எட்ஜ் 20 ஃபியூசன் அது வந்து என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 27 வருது ஐ திங்க். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 27 வருது. அதே இது ஆகஸ்ட் 27 தான் வருது. அதே ஃப்ளிப்கார்ட்டில் 12 மணிக்கு தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இது இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 21,500 ரூபாய்க்கு 6GB 128GB. அதே 23,000 ரூபாய்க்கு 8GB 128GB. ஸோ வந்து பெட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸர் அதிகம் வேணும், எனக்கு வந்து டிஸ்பிளே குவாலிட்டி இன்னும் அதிகம் வேணும்னா நீங்கள் 30Kக்கு போகலாம். அப்படி இல்லை எனக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 5G வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மோட்டரோலா எட்ஜ் 20 ஃபியூசன் வந்து ஒரு நல்ல மொபைல்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. ஸோ இந்த யாரெல்லாம் மொபைல் வாங்க போகிறீங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் கண்டிப்பாக நம்ம ஒரு டெக்குங்கிற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.